ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் செல்ஸ் இன் சீரியஸ். செல்ஸை வந்து சீரியஸில் கனெக்ட் பண்ணால் அதோட டோட்டல் இஎம்எஃப் எப்படி இருக்கும், அல்லது டோட்டல் கரண்ட் அதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செவரல் செல்ஸ் கேன் பி கனெக்டட் டு ஃபார்ம் அ பேட்ரி. அதாவது நிறையா செல்ஸ் வந்து கம்பைன் பண்ணால் தான் நம்மளுக்கு பேட்ரி கிடைக்கும். சீரியஸ் கனெக்ஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா டயக்ராமில் இப்போ கொடுத்துருக்கோம். இப்போ 4 பேட்ரி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்ரியோட நெகட்டிவை செகண்ட் பேட்ரியோட பாசிட்டிவ் கூட கனெக்ட் பண்ணிடுறோம். செகண்ட் பேட்ரியோட நெகட்டிவ் ஃபஸ்ட்டு பேட்ரியோட தேர்டு பேட்ரியோட பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணிடுறோம். தேர்டு செல்லோட நெகட்டிவ் டெர்மினலை ஃபோர்த்து செல்லோட பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணிடுறோம். இது எல்லாமே ஒன்று கூட ஒன்று கம்பைன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பேட்ரியோட பாசிட்டிவ் டெர்மினல் அந்த டோட்டல் செல்ஸோட, இதுதான் வந்து டோட்டலாக ஒரு பேட்ரின்னு சொல்கிறோம், அந்த டோட்டல் செல்ஸோட பாசிட்டிவ் டெர்மினலாக ஆக்ட் பண்ணோம். அதே மாதிரி ஃபோர்த்து செல்லோட நெகட்டிவ் டெர்மினல் அந்த பேட்ரியோட நெகட்டிவ் டெர்மினலாக ஆக்ட் பண்ணோம். இதுதான் வந்து சீரியஸ் கனெக்ஷன். இதில் வந்து n செல்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு செல்லோட இஎம்எஃப்பும் சைன் வச்சுக்கிறோம், ஒவ்வொரு செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு வச்சுக்கிறோம். இதெல்லாம் டயக்ராமில் கொடுத்துருக்குற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அதோட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆருங்கிற ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறோம். இது டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்குங்க. இப்போ அதோட டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் த பேட்ரி, ஒவ்வொரு பேட்ரியோட இஎம்எஃப்பும் சைன்னு சொல்லியாச்சு. அப்போ டோட்டல் இஎம்எஃப் அப்படின்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது என்சை அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு பேட்ரிக்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அதாவது செல்ஸ் எல்லாம் சீரீஸில் கனெக்ட் பண்ணதுனால அதோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ் அப்படின்னு இருந்தால் எப்படி இருக்கும், ஆர்எஸ் ஈக்குவல் டு R1 + R2 + R3 + டாட் இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ எல்லாத்தோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ஸ்மால் ஆர்னு வச்சதுனால இந்த பேட்ரியோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா NRன்னு கிடைக்கும், NR. இது இந்த சர்க்கியூட்டோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆரையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிரும், NR + R. இப்போ கரண்ட் வேணும்னா ஓம்ஸ் லா படி V = IR, I = V/R. விக்கு பொதுவாக நம்ம இந்த டோட்டல் இஎம்எஃப் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், என்சை அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். தென் அதோட ரெசிஸ்டன்ஸ் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் NR + R. இது 2.39 ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் 2 கேசஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை விட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறப்ப இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஒமிட் பண்ணிடலாம், அதாவது நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ எது மட்டும் வரும், NψR இங்கே எழுதியிருக்கோம், NψRன்னு எழுதியிருக்கோம். இது எப்படி இருக்கும், ψR அப்படின்னா சைனா ஒரு செல்லோட இஎம்எஃப், ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அப்போ ψRங்கிறது ஒரு செல்லோட கரண்ட். அப்போ N × ψ1 வரும். அப்போ ஒரு செல்லுலேருந்து வரக்கூடிய கரண்ட் ஐன்னு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த பேட்ரி இந்த செல்ஸை எல்லாம் சீரியஸில் கனெக்ட் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் கரண்ட் N டைம்ஸ் இருக்கும். ஒரு செல் எவ்வளவு கரண்ட்டை நம்மளுக்கு கொடுக்குதோ அதே மாதிரி N டைம்ஸ் கரண்ட் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அதே பார்த்திங்கன்னா கேஸ் 2 பார்த்திங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை விட பல மடங்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடிய கரண்ட், அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஒமிட் பண்ணிடலாம் இந்த ஈக்குவேஷன்லேருந்து. அப்போ NψNRன்னு வரும், NN கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட் ψR. அப்போ ψR அப்படிங்கும்போது ψR அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செல் கொடுக்கக்கூடிய கரண்ட்டு தான் இந்த ψR அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டோட்டல் கரண்ட் டோட்டல் செல்ஸை நம்ம சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது நம்மளுக்கு அதிகப்படியான கரண்ட், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கேஸ் 1 தான் இங்கே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது
இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கணும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணும்போது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு செல்லோட பாசிட்டிவ் டெர்மினலும் ரெசிஸ்டன்ஸ், அதாவது 3 செல்லோட பாசிட்டிவ் டெர்மினலும் ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டோம், 3 செல்லோட நெகட்டிவ் டெர்மினலும் ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ இதுதான் பாசிட்டிவ் டெர்மினலாக 3 செல்லோட பாசிட்டிவ் டெர்மினல் சேர்ந்து பாசிட்டிவாக இங்கே ஒர்க் பண்ணும், நெகட்டிவ் டெர்மினலாக ஒர்க் பண்ணும். இது எல்லாமே பேரலாக கனெக்ட் பண்ணிக்கிறதுனால அப்போ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/R ஈக்குவல் டு 1/R ப்ளஸ் 1/R ப்ளஸ் 1/R ப்ளஸ் n செல்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் 1/R ஈக்குவல் n/Rன்னு கிடைக்கும். அப்போ 1/R ஈக்குவலண்ட் R ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு R/Nன்னு கிடைக்கும். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், இந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், செல்ஸோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து R/N நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. டோட்டல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு R/N கிடச்சிருச்சு. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னால் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிக்கிறோம் 1/R, இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி R + NR/Nன்னு கிடைக்கும். இதே மாதிரி தான் சீரீஸில் எப்படி கனெக்ட் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள். இன் பேரலல் கனெக்ஷன் ஆல் த பாசிட்டிவ் டெர்மினல்ஸ் ஆஃப் த செல் ஆர் கனெக்டட் டு ஒன் பாயிண்ட் அண்ட் ஆல் த நெகட்டிவ் டெர்மினல்ஸ் டு எ செகண்ட் பாயிண்ட். தீஸ் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் அ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் ஆஃப் த பேட்ரி. இதே மாதிரி n செல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா A and B இடையில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், அதாவது R is connected between the points A and B as shown in the figure. Psi be the EMF and R be the internal resistance of the each cell. புக்கில் இருக்கிற டயக்ராமில் ப்ளஸ் மைனஸ்னு போட்டிருக்காங்களே அதுதான் A and Bன்னு கொடுத்துருக்காங்க. இதை டயக்ராம் பார்த்துக்குங்க. புக்கில் பாருங்கள் ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி நானும் முதல்லே சொல்லிட்டேன், 10 டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது கரண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா படி V/R, விங்கிறது சைன்னு வச்சுக்கிறோம், I ஈக்குவல் டு psi/R. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா R + NR/N. இது முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம். இது இந்த N வந்து ரெசிப்ரோக்கில் மாறிடும், N/R + NR. அதே மாதிரி 2 கேசஸ் இருக்குது பாருங்கள். கேஸ் 1, R <R = N, <R = R. I ஈக்குவல் டு அந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஈக்குவேஷனில் பார்க்கும்போது இதுதான் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். இதில் இருந்தால் 2 கேஸ் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் லெஸ் தென் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ஒமிட் பண்ணிடலாம் இந்த ஈக்குவேஷனில். அப்போ என்ன ஆகும்னா N/NR ஈக்குவல் டு psi/R. அப்போ இதிலேருந்து வரக்கூடிய கரண்ட், அப்போ ஒரு செல்லுலேருந்து வரக்கூடிய கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். டோட்டல் பேட்டரியோட கரண்ட் எப்படி இருக்கும், டோட்டல் பேட்டரியோட கரண்ட் ஒரு செல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதே பார்த்திங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை விட அதிகமாக இருக்கும்போது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து ஒமிட் பண்ணிடலாம். அப்போ N/R, psi/R அப்படின்னா கரண்ட் அப்படின்னு வரும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது டோட்டல் கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பேட்டரி கொடுக்கக்கூடிய கரண்ட்டை விட n டைம்ஸ் அதிகமாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் ஆர் 5 மார்க், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Do you know பாருங்கள், when the car engine is started with headlights turned on, they sometimes become dim. This is due to the internal resistance of the car battery. அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த லைட் போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டிம் ஆகி மறுபடியும் பிரைட்டாக மாறுறது. இது வந்து நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒன்று. கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓம்ஸ் லாவெல்லாம் வந்து சிம்பிள் சர்க்யூட்டுக்கு யூஸ் பண்ணலாம். I = V/R, V = IR, இந்த மாதிரி ஈஸியான இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதே மாதிரி காம்ப்ளெக்ஸான சர்க்யூட்ஸ்க்கு, அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய சர்க்யூட்ஸ்க்கு நம்ம கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இதில் 2 ரூல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ரூல், இன்னொன்று கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல். கரண்ட் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூல்னு சொல்லலாம், அல்லது கிர்ச்சாஃப் ஃபஸ்ட் ரூல் ஆர் கரண்ட் ரூல் ஆர் ஜங்ஷன் ரூல்னு சொல்லுவோம். செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் அண்டு அல்லது லூப் ரூல் அல்லது வோல்டேஜ் ரூல் ஆர் செகண்ட் ரூல்னு சொல்லலாம்.
இதில் ஃபஸ்ட் ரூல் பாருங்கள், Kirchhoff's first rule. It states that the algebraic sum of the currents at any junction of a circuit is 0. இதுதான் ஒரு ஜங்ஷன் வச்சுக்கிறோம். இதில் வந்து நிறையா கரண்ட் வந்து நிறையா, இதுதான் ஜங்ஷன். இதிலேருந்து வந்து கரண்ட் வந்து நிறையா ஜங்ஷன்லேருந்து நிறையா வழியிலேருந்து வருது. இப்போ இதன் வழியாக இது R1 வச்சுக்கிறோம், R2, R3, R4, R5. இதன் வழியாக வரக்கூடிய கரண்ட் I1. இதன் வழியாக வெளியே போகக்கூடிய கரண்ட் I2, இது I3, இது I4, இது I5. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஜேங்கிறது ஜங்ஷனாக வச்சுக்கலாம். இந்த ஜங்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த கரண்ட்ஸ் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் அ சர்க்கியூட் இஸ் 0. இப்போ இந்த சர்க்கியூட்டில் மீட் பண்ணக்கூடிய கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும், அதோட அல்ஜிப்ரிக் சம். இப்போ ஜங்ஷனை நோக்கி வந்துச்சுன்னா அந்த கரண்ட்டை வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கிறோம். ஜங்ஷனை விட்டு வெளியே போகுது, அவே ஃப்ரம் த ஜங்ஷன் அப்படின்னா அதை நெகட்டிவ் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ I1 பாசிட்டிவ், I2 நெகட்டிவ், I3 நெகட்டிவ், ப்ளஸ் I4 ப்ளஸ் I5 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து கிரிச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் ரூல். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா I1ங்கிறது பாசிட்டிவ், ஏன்னா ஜங்ஷனை நோக்கி வருது, டுவர்ட்ஸ் த ஜங்ஷன். I2ங்கிறது நெகட்டிவ் சைன் போட்டிருக்கேன், ஏன் அப்படின்னா அவே ஃப்ரம் த ஜங்ஷன். அதே மாதிரி I3 ஏன் வந்து நெகட்டிவ் சைன் போட்டிருக்கேன்னா அது அவே ஃப்ரம் த ஜங்ஷன். I4 வந்து பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் த ஜங்ஷன், I5 வந்து பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் த ஜங்ஷன். அப்போ மைனஸ் சைன்லாம் அந்த சைடு கொண்டு போயிருங்க, ஈக்குவல் டு I2 ப்ளஸ் I3. இதிலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா டோட்டல் கரண்ட் டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் ஆஃப், அதாவது ஜங்ஷனை நோக்கி வரக்கூடிய எல்லா கரண்ட்டையும் ஆட் பண்ணோம்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஜங்ஷனை விட்டு வெளியே போகிற கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது கிரிச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் ரூல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது கிரிச்சாஃப்ஸ் செகண்ட் ரூல் ஆர் வோல்டேஜ் ரூல் ஆர் லூப் ரூல் சொல்லுவாங்க. இட் ஸ்டேட்ஸ் தட் இன் எ க்ளோஸ்டு சர்க்கியூட் the algebraic sum of the products of the current and resistance of each part of the circuit is equal to the total EMF induced in the circuit. இப்போ எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் பாரு, இது வழியாக போகக்கூடிய கரண்ட் கிளாக் வைஸ் டைரெக்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்ஸ் வந்து இந்த ரெண்டு செல்ஸும் சீரீஸில் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இதோட பாசிட்டிவ் இதோட நெகட்டிவ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. இதோட பாசிட்டிவ் வந்து இந்த வழியாக கரண்ட்டை வந்து கொடுக்கும். இப்போ R1 வழியாக R1ங்கிற ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட் I1, R2 வழியாக போகக்கூடிய கரண்ட் I2, R3 வழியாக போகக்கூடிய கரண்ட் I3, R4 வழியாக போகக்கூடிய கரண்ட் I4, R4 வழியாக போகக்கூடிய கரண்ட் I4. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ I1 R1 ப்ளஸ் I2 R2 ப்ளஸ் I3 R3 ப்ளஸ் I4 R4 இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்னது Ψ1 ப்ளஸ் Ψ2. இதுதான் கிரிச்சாஃப் செகண்ட் ரூல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. This rule follows from the law of conservation of energy for an isolated system. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், எல்லாத்துலேயுமே வந்து ஈக்குவல் எனர்ஜி இருக்கும். த எனர்ஜி சப்ளைடு பை த இஎம்எஃப் சோர்சஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் எனர்ஜி டெலிவர்ட் டு ஆல் ரெசிஸ்டர்ஸ். த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ் when the direction of current is followed. எந்த டைரெக்ஷனில் நம்ம கரண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோமோ கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக அந்த டைரெக்ஷனில் வந்து நம்மளுக்கு கரண்ட் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்குவோம். Suppose if the direction of current is opposite to the direction of the loop, then product of current and voltage across the resistor is negative. Example வந்து நம்ம diagram கொடுத்துருக்காங்க, இது பார்த்துக்குங்க. EMF is considered positive when proceeding from the negative to the positive terminal of the cell. Kirchhoff voltage rule has to be applied only when all currents in the direction reach a steady state condition. The current in various branches are கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இது அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் Wheatstone bridge. An important application of Kirchhoff's rules is the Wheatstone bridge. It's used to compare resistance and in determining the unknown resistance in electrical network. The bridge consists of 4 resistance PQ and RS connected as shown in the figure. A galvanometer is connected between the points B and D. The battery is connected between the points A and C. The current through the galvanometer is IG and its resistance G. இந்த டயக்ராமை நல்லா பார்த்துக்குங்க. கிர்ச்சாஃப் ரூல்ஸோட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த Wheatstone bridge. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டயக்ராமில் பாருங்கள், பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிற 4 ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பி அண்ட் டி 2 பாயிண்ட்டுக்கு இடையில் கால்வனோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஷை இஎம்எஃப் இருக்கக்கூடிய ஒரு செல்லை வந்து ஒரு பேட்டரியை வந்து ஏ அண்ட் சி அப்படிங்கிற பாயிண்ட்ஸ்க்கு இடையில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். இதை பார்த்துக்குங்க. கிர்ச்சாஃப் ரூலோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் தான் இந்த Wheatstone bridge அப்படின்னு சொல்லுது. அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி அதோட ரேஷியோவை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கும் டிங்கிற பாயிண்ட்டுக்கும் நம்ம ஜங்ஷன் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ரூல். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிங்கிற ஜங்ஷனை நம்ம பார்க்கும்போது ஜங்ஷனை நோக்கி வரக்கூடிய கரண்ட்டுக்கு பாசிட்டிவ் சைன் நம்ம கொடுத்தோம். அதாவது அது பாசிட்டிவ் கரண்ட். ஜங்ஷனை விட்டு வெளியே போகுது அப்படின்னா அது நெகட்டிவ்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிங்கிற ஜங்ஷனை பொறுத்து I1ங்கிறது ஜங்ஷனை நோக்கி வருது, IG அண்ட் I3ங்கிறது ஜங்ஷனை விட்டு வெளியே போகுது. அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா I1 மைனஸ் IG மைனஸ் I3 ஈக்குவல் டு 0. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். அப்போ ஜங்ஷனை நோக்கி வரக்கூடிய கரண்ட்டுக்கு பாசிட்டிவ் சைன், ஜங்ஷனை விட்டு வெளியே போகிற கரண்ட்டுக்கு நெகட்டிவ் சைன். அதாவது ஃபஸ்ட்டு ரூல் படி இங்கே பிங்கிற ஜங்ஷன் அட் ஜங்ஷன் பி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அட் ஜங்ஷன் டி. இந்த டிங்கிற ஜங்ஷனை பார்க்கும்போது ஐஜிங்கிற கரண்ட், I2ங்கிற கரண்ட் பாசிட்டிவ் ஜங்ஷனை நோக்கி வருது, ப்ளஸ் ஐஜிங்கிற கரண்ட் ஜங்ஷனை நோக்கி வருது, I4ங்கிற கரண்ட் ஜங்ஷனை விட்டு வெளியே போகுது. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பி அண்டு டிங்கிற 2 ஜங்ஷனுக்கும் நம்ம ஜங்ஷன் ரூல் அப்ளை பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸோட செகண்ட் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். கிர்ச்சாஃப் லாவோட செகண்ட் ரூல். ஒரு க்ளோஸ்டு லூப்பை வந்து நம்ம இங்கே கன்சிடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு லூப் பார்த்திங்கன்னா ABDA க்ளோஸ்டு லூப். என்ன எடுத்துக்கிறோம்? ABDA. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸையும் கரண்ட்டையும் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிளாக் வைஸ் டைரெக்ஷனை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அப்போ I1 இன்ட்டு P, கரண்ட் வந்து I1, ரெசிஸ்டன்ஸ் P, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ABDA தான். கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிக்கலாம். IG இன்ட்டு G. ஐஜிங்கிறது கரண்ட், கால்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் ஜின்னு வச்சுக்கிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா I2R, டியிலேருந்து ஏக்கு கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகணும். ஆனால் இங்கே ஆப்போசிட் டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால அதை மைனஸ் சைன் கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் ரைட் சைடு 0 போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ்டு லூப்புக்குள்ளே எந்த ஒரு செல்லும் இல்லை, எந்த ஒரு இஎம்எஃப்பும் இல்லை. அதனால் இங்கே ரைட் சைடு 0 போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லூப் ABCDAங்கிற ஃபுல் லூப்பை கன்சிடர் பண்ணுறோம். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I1P ப்ளஸ் I3Q மைனஸ் I4S மைனஸ் I2R ஈக்குவல் டு 0. இது 4th ஈக்குவேஷன்னு சொல்லி கன்சிடர் பண்ணி. சரி, இந்த 4 டயக்ராம் 4 ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட் ரூலை யூஸ் பண்ணி 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. செகண்ட் ரூலை யூஸ் பண்ணி மறுபடியும் 2 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. சரி பாருங்கள் அடுத்தது. இப்போ B and Dங்கிற பாயிண்ட்ஸ் ரெண்டும்
பேலன்ஸ்டாக, அதாவது இந்த சர்க்கியூட் ஃபுல்லாக பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த பி அண்டு டிங்கிற ஜங்ஷன் சேம் பொட்டன்ஷியலாக இருக்கணும். அந்த 2 பாயிண்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் பொட்டன்ஷியலாக இருக்கணும். பி அண்ட் டி ஆர் சேம் பொட்டன்ஷியல். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எப்போவுமே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் அங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ கால்வனாமீட்டரோட 2 எண்டுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா பி அண்ட் டியில் சேம் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்காது. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0. அப்போ ஐஜி ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். இதை நம்ம ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட் ஈக்குவேஷன்ஸில் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா I1 மைனஸ் I3 ஈக்குவல் டு 0. ஐஜிங்கிறது 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா I1 மைனஸ் I3ன்னு வரும். அப்போ I1 ஈக்குவல் டு I3. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது I2 மைனஸ் I4 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இது I2 ஈக்குவல் டு I4. இது சிக்ஸ்த் ஈக்குவேஷன் வச்சுக்க. தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது I1P மைனஸ் I2R ஈக்குவல் டு 0. ஸோ I1P ஈக்குவல் டு I2R. ஈக்குவேஷன் 7. நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனை எப்படி மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I1P ப்ளஸ் I3Q ஈக்குவல் டு I2R ப்ளஸ் I4S. எய்த் ஈக்குவேஷனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டும் ஜங்ஷன் ரூல் யூஸ் பண்ணுறோம் பி அண்டு டிங்கிற பாயிண்ட்ஸ்க்கு. தேர்ட் ஈக்குவேஷன் ஏபிடிங்கிற லூப்புக்கு செகண்ட் ரூலை அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி ஃபோர்த் ஈக்குவேஷனுக்கு லூப் வந்து ஏபிசிடிஏ அப்படிங்கிறது கிர்ச்சாஃப் லாவை யூஸ் பண்ணுறோம், செகண்ட் ரூலை யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பி அண்ட் டிங்கிறது சேம் பொட்டன்ஷியலாக இருக்கணும். அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு அர்த்தம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா கரண்ட் வந்து கால்வனாமீட்டர் வழியாக ஃப்ளோ ஆகாது. அப்போ ஐஜி ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்ம மாடிஃபை பண்ணுறோம். அது 6, 5, 6, 7 வச்சுக்கிறோம். எய்த் ஈக்குவேஷன்னா பாசிட்டிவ் சைனை ஒரு சைடும் நெகட்டிவ் சைனை இன்னொரு சைடும் கொண்டு வந்துடுறோம். இதை எய்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எய்த் ஈக்குவேஷனை செவன்த் ஈக்குவேஷனால் நான் டிவைட் பண்ணுறேன். இப்போ I1P ப்ளஸ் I3Q ஈக்குவல் டு I2R ப்ளஸ் I4Sங்கிறது எய்த் ஈக்குவேஷன். எய்த் ஈக்குவேஷனை செவன்த் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுறோம். அப்போ I1P பை I1P ப்ளஸ் I3Q பை I1P ஈக்குவல் டு I2R டிவைடட் பை I2R. டினாமினேட்டரில் இருக்கிறத தனித்தனியாக பிரித்து எழுதுகிறோம். I4S பை I2R. இப்போ I1P கேன்சல். ஸோ 1 ப்ளஸ் நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா I1 ஈக்குவல் டு I3ன்னு இருக்கும். அப்போ I3க்கு பதிலாக I1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நல்லா யோசிச்சுக்க. I1 ஈக்குவல் டு I3 அப்படிங்கிறதுனால I3க்கு பதிலாக I1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். தென் I2R கேன்சல் ஆயிரும். ஸோ 1 நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே I4க்கு பதிலாக அதே மாதிரி I2S பை I2R. I2 கேன்சல் ஆயிரும். இந்த ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆயிரும். ஸோ Q பை P ஈக்குவல் டு S பை R. இது அப்படியே ரெசிப்ரோக்கில் எழுதணும் அப்படின்னா P பை Q ஈக்குவல் டு R பை S. இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் அப்ளிகேஷன்ஸோட முக்கியமான அப்ளிகேஷன் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். This is the condition for the bridge balance. Only under this condition galvanometer shows null deflection. அதாவது bridge பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்னா பி அண்ட் டிங்கிற ஜங்ஷன்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் சேம் பொட்டன்ஷியலில் இருக்கணும். சப்போஸ் we know the value of adjacent resistance, the order of the other two resistance can be compared. P by Qங்கிறது ரெண்டும் தெரிஞ்சுன்னா R by S அதோட ரேஷியோவை நம்ம கம்பேர் பண்ணிடலாம். இஃப் 3 ரெசிஸ்டன்ஸ் ஆர் நோன், 3 ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா 4வது ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க.